ஆமாயா, உனக்கு ஹாஸ்பிடல் கட்டி கொடுத்தேன், வீடு கட்டி கொடுத்தேன், டிவி, ஃப்ரிட்ஜ், ஏசி வாங்கி கொடுத்தேன். இப்போ உன் வீட்டு கக்கூஸ் கழுவுறதுக்கு நானே பினாயிலும் ஆசிட்டும் வாங்கி கொடுக்கணும்ங்கறியா? நீ கேக்குறதெல்லாம் குடுத்துக்கினே இருந்தா எல்லாத்தையும் எழுதி குடுத்துட்டு நான் காசி ராமேஸ்வரன் போக வேண்டியதான். வெய்யா போன. அக்காளி வர வர மதிக்கவே மாட்டேங்கிறானுங்க. ஆமாங்க சார். குட் மார்னிங் சார். சார் அர்ஜென்ட்டா வர சொன்னீங்களா? ஆமா ஆமா. சரி நீங்க போங்க, நாங்க கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. அட போங்களையா, பின்னாடியே நின்னுட்டு இருக்கீங்க. போறோம். இவனுங்கெல்லாம் பிறக்கும் போதே பூஜா தூக்குறதுக்குனே பிறந்தானுங்க போல. அப்புறம் அந்த பொண்ணு விஷயம் என்னாச்சு? நான் அப்பவே அவகிட்ட சொல்லிட்டேன் சார். மினிஸ்டரை பத்தி நீ ஏதாவது பேசுனீன்னா லாக்அப்ல வச்சிடுவேன். குட். போலீஸ்னாலே ஒரு பயம் ஜனங்களுக்கு இருக்கணும். ஆனா சார், இந்த வாட்டி காமாட்சிபுரத்துல எலெக்ஷன் நடக்க போகுது, அதுவும் என் ஏரியால. ஆனா என் ஆளை விட ஆப்போசிட் கேண்டிடேட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். அதனால இந்த வாட்டி சாராயத்தை நம்ம ஜாஸ்தியா அனுப்பணும். அதை குடிச்சவெல்லாம் செத்துருவான். அதுக்கப்புறம் செத்த ஓட்ட எல்லாம் நாமளே சேர்த்து போட்டுடலாம். எப்படி ஐடியா? நல்ல ஐடியா சார். நீ அங்க போற, நம்ம ஆளுங்க என்ன அராஜகம் பண்ணாலும் நீ கண்டுக்காத. நோ ரெய்ட், நோ அரெஸ்ட். என் கேண்டிடேட் மட்டும் அங்க ஜெயிச்சிட்டான்னா உன்னை ஏசிபி ஆக்கிடுறேன். சார் தேங்க்யூ சார். வேலையை முடிச்சிட்டு இதை சொல்லு. பிக் பாக்கெட்ரியா? ஒருக்கு ராஸ்கல் பிக் பாக்கெட். ஹலோ ஹலோ விவேக், நான் தான் ஆனந்த் பேசுறேன். தோஸ்த், நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டியிருக்கு. உதவியா? என்னடா, எங்கேயாவது லஞ்சம் கிஞ்சம் வாங்கி மாட்டிக்கிட்டியா? அந்த மாதிரி கெட்ட காரியத்துக்கெல்லாம் உன்னுடைய உதவியை கேட்க மாட்டப்பா. ஒருவேளை அந்த விஷயத்துல நான் மாட்டிக்கிட்டா கூட உன் பேரை நான் யூஸ் பண்ண மாட்டேன். விவேக், எனக்கு ஒரு வருத்தம்ப்பா. இந்த அரசியல்வாதிங்க இருக்காங்கல்ல, மக்களோட உயிரை என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னே தெரியலப்பா. அவங்க பதவிக்கு வர்றதுக்காக எத்தனை பேருடைய உயிரை பழி வாங்குறாங்க தெரியுமா? அவங்க பண்ற அநியாயம் எல்லாம் ஜனங்களுக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது? எல்லாம் உடம்புக்கு நாய்கள் தெரிஞ்சுக்கிட்டே திரும்பவும் திரும்பவும் தப்பு பண்றாங்க. பாவம் பக்கமா இவனுங்களை சாவடிக்கணும். இல்ல விவேக், அவங்களுடைய சாவு அவங்களுக்கு பின்னாடியே இருக்குன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இருந்தாலும் அந்த அரசியல்வாதிங்க பின்னாடி தான் அவங்களும் போறாங்க. என்ன பண்றது, அவங்க தலையெழுத்து. உள்ளத்துக்கு போடுங்க இந்த நாயை. சொல்லு, என்னவோ உதவி வேணும்னு கேட்டல, என்னது? ஜூஸ். ஜூஸா? ஏய், ஜூஸ் உனக்கு இல்லப்பா, இங்க எனக்கு ஆர்டர் பண்ணிருக்கேன். ஒண்ணு இல்ல விவேக், இந்த காமாட்சிபுரத்துல நடக்க போற கார்ப்பரேஷன் எலெக்ஷன்ல ராஜப்பாவோட கேண்டிடேட் கள்ளச்சாராயத்தை சப்ளை பண்ண போறானா. இது எந்த அளவுக்கு? சாரி சார். இது இரு இரு, இந்த எலெக்ஷன் டயத்துல சாராயம்லாம் சப்ளை பண்ணா என்ன ஆகுன்னு உனக்கே தெரியும்ல. டேய், அது உன் ஏரியா, அதை நீ தான் பாத்துக்கணும். ஆமாண்டா, அது ஏன் ஏரியா தான். ஆனா இந்த ராஜப்பா என்ன வீட்டை கூப்பிட்டு இந்த விஷயத்துல நீ தலையிடாத, ஆக்ஷன் எடுக்காதன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. அவர் பேச்ச மீறி ஆக்ஷன் எடுத்தனா என்ன ஆகணும் உனக்கே தெரியல. அதுக்கு தான் உன்னோட உதவியை நான் கேட்கிறேன்.